ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூட் டு பக்கா. மக்களே, காலையில் 4 மணி ஆச்சு. நம்ம பெங்களூர் வந்து இதான் ஃபஸ்ட் டே. நம்ம வந்து இப்போ அடுத்து ஃபஸ்ட் நாள் எங்கே போக போகிறோம்னா நந்தி ஹில்ஸுக்கு போகிறோம். சரிங்களா? இப்போ கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. எங்களால் முடியல. காலையில் எழுந்து ஏதோ டயர்டில் தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் ஏதோ இதுலேயே நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் உங்களை நந்தி ஹில்ஸ் போகிற வழியில் எல்லாத்தையும் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க மக்களே. வாங்க போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூட் டு பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நாங்கள் நந்தி ஹில்ஸ் வந்துட்டோம். கிளைமேட்லாம் சும்மா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. மக்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இதான் மக்களே நம்ம போகிற மலை. பார்த்துக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும் போதே நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு தான் இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கும். இருட்டில் வந்தனால எங்களால் சரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. இப்போ நான் மலை ஏறிட்டேன்னா மலையில் ஏறும் போது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இதான் போகிற வழி. மக்கள் நிறைய பேர் வந்தாங்க நாங்கள் காலையில் வரும்போது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. ஏகப்பட்ட நிற்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டினியூஸாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ கிளம்பலாம் மக்களே. மலை ஏறத்துலேருந்து வீடியோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஹலோ மக்களே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கிளைமேட் இன்னைக்கு வேறு செம்ம சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரௌடும் ஓவர் அதிகமாகிடுச்சு. டிக்கெட் கவுண்டர் காலியாக இருக்குது மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம போய் டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணாலும் கிளைமேட் மாறிடும். சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மக்களே. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போவோம். வாங்க போகலாம். மக்களே, டிக்கெட் எடுத்துட்டோம். வாங்க மலைக்கு போவோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க போவோம். மக்களே, இதுதான் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கே ஒன்றும் தெரியல. முன்னாடி ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போவோம். எப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டு தூரல் வேறு போட்டுட்ருக்கு. லைட்டாக போய் செக் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, இதுதான் நம்ம நந்தி ஹில்ஸோட மெயினான வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா இது வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது எல்லாமே ஃபாகு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஃபாக் எல்லாமே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றத நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் இதுக்காக தான் மக்களே இவ்வளோ மக்கள்கள் வந்துட்டுருக்காங்க. இங்கே நாங்கள் காலையில் மேலே வரும்போதே அவ்வளோ க்ரௌடு கிளம்பி போயிடுச்சு. ஏன்னா சீக்கிரமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். இன்றைக்கி கொஞ்சம் பனி சாரல் வேறு அதிகமாக இருக்கிறதுனால வந்து மக்கள்லாம் கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கே இது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரே ஒரு மாதிரி கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. நம்ம வந்ததுக்கான நல்ல ஒரு எனக்கே ஹாப்பி அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் ஹாப்பி ஆவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. கொஞ்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு
எந்த அளவுக்கு வந்து ஃபாக் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா காலேஜ் பசங்களும் வந்திருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துக்குலாம் ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்கள். இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்குலாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்க்க போகிறது தான் வந்து ஹைலைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மக்களே, இடம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது மக்களே. இப்போ நான் எதுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னா, என் பின்னாடி அப்படியே கொஞ்சம் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குது மக்களே. உங்களுக்கு அப்படியே எங்கேயாச்சும் லாங் போகணும், வீட்டில் ஏதாவது டூர் போகணும், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல. விட்டா இங்கேயே தலைவலி போட்டு படுத்துருவோம் போல இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, தூரல் போட்டுகிட்டே இருக்குது, அந்த பனி தூரல் போல இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குது மக்களே. ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு தலைலாம். ஆனால் இடம் வேறு லெவல் மக்களே. என்ன அப்படியே ஃபாக் அப்படியே புகையாக வருது மக்களே. எனக்கு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இன்னைக்கு தான் இந்த கிளைமேட்டே ஃபுல் சேஞ்சும் போல மக்களே. மழை பெய்ய போதானு தெரியல, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே. ஆனால் நல்லா இருக்கு மக்களே. மக்களே, அந்த காலத்து பீரங்கி மாதிரி இருக்குது. அது பீரங்கி தானான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதை டெக்கரேஷனுக்கு வச்சுருக்காங்க போல இருக்குது. 1962 வந்து நெஹ்ரு வந்து பெங்களூர் வந்திருக்காரு. அப்போ வந்தப்போ இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்துருக்காரு. அதனால் இந்த இடத்த வந்து நெஹ்ரு நிலையான்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க போல். நம்ம மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. மக்களே, ஏதோ அந்த காலத்து வீடு மாதிரி ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கே போர்டு வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் அது என்னன்றதை படித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். மக்களே, நம்ம இந்த வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீடு தான். எப்படின்னா அதிலே போர்டு வச்சுருக்காங்க. த ஹவுஸ் வாஸ் அக்கேஷ்னலி யூஸ்டு பை திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் வந்து அடிக்கடி இந்த சம்மர் டைமில் வந்து தங்கக்கூடிய வீடு இதுதான். சரிங்களா? இந்த வீடு வந்து அந்த காலத்திலே வந்து ஹைதர் அலின்னு சொல்கிறவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் திப்பு சுல்தான் தான் வந்து ஃபுல்லாக முடிச்சு வச்சார் போல இருக்குது. இது வந்து அந்த காலத்திலே கட்டுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியலில் பண்ணதுனால இது வந்து அதனால் டேமேஜ் ஆகாமல் இதுவும் இருக்குது. இதில் வந்து நிறைய ரூம்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது போல அதில் போட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கிணறு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த காலத்து கிணறுன்றதுனால வந்து இது நம்ம நார்மல் கிணறு மாதிரி கிடையாது. ஃபுல்லாக கல்லை வச்சு மூடி வச்சுருக்காங்க. இதை சின்னதாக தொட்டி மாதிரி இருக்குது மக்களே. ஆனால் நம்ம நிற்கிறோம் பாருங்கள், இதே நம்ம கிணத்துக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக கல்லுங்களை வச்சு மூடிட்டாங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்றது, எத்தனை ரூம்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க போகலாம் மக்களே. நம்ம ரூம்ஸ் பார்க்கலாம்னு நினச்சோம், ஆனால் ரூம்ஸ் எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நிறைய மக்கள் வந்ததுனால மேபி உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இது இங்கே கீழே வந்து 3 ரூம்ஸ் இருக்குது மக்களே. இது இல்லாமல் வந்து மேலே ரூம்ஸ் இருக்குது போல இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்காக வந்து நல்லா இருக்குது மக்களே. ஆனால் நல்லா காற்று ஜில்லுன்னு கோயிலுக்கு வாசலில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது மக்களே. நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இருங்க, நான் அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அந்த பக்கம் வேறு எதுவும் இல்லை மக்களே. அது அப்படியே வெளியே போகிற பாதை நல்லா இருக்குது. நம்ம அடுத்து என்னவோ அந்த செக்ஷனில் போய் பார்ப்போம் வாங்க மக்களே. இப்போ கிளம்புற வர டைமில் நாங்கள் வந்து பார்த்தோம், ஒரு குளம் ஒன்று பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலி இது குளம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், பார்க்க குளம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து அந்த காலத்தை வந்து சோலாஸ் டைமில் வந்து இதை ஒரு வாட்டர் டேங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் டேங்க்னால் சின்ன வாட்டர் டேங்க் கிடையாது மக்களே. நீங்கள் வந்து பாருங்கள், இதை சின்ன ஒரு ஏரி மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 10 அடி ஸ்டெப்ஸ் மட்டும் தான் தெரியுது. பட் வந்து 32 அடி ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து புஷ்கார்னின்ட்டு பேர் மக்களே. அதுக்கு வந்து அமிர்தா சரோவார் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க.
அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த அமிர்தா சரோவர் அதுக்கு மீனிங் வந்து லேக் ஆஃப் நெக்டார் அப்படின்னு போட்டிருக்கு. 32 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் பாட்டமில் வந்து சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது மக்களே. அதை வந்து அந்த காலத்தில் வந்து ரிலீஜியஸ் பர்பஸ் தான் ஹிந்துஸ்லாம் சாமி கும்பிட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து அது எதுக்கு பர்பஸ் ஆகுதுன்னா பறவைங்க மீன் நிறைய விட்ருக்காங்க மக்களுக்கு. ஏகப்பட்ட மீனிங் இருக்குது. இது இல்லாமல் பறவை தண்ணி குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுது போல். மற்றபடி எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எந்த பர்பஸும் இல்லை. ஆனால் டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்குது மக்களே. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது மக்களே. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸு இல்லை வேறு ஏதாவது பிளேஸ் உங்களுக்கே தோணுனா கூட அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்குது மக்களே. நான் நல்லா என்ஜாய் பண்ண இடத்த சூப்பராக இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஆனால் இந்த 9 மணிக்கே வந்து இன்னும் எதுவும் குறையிற மாதிரி தெரியல. அதனால் இதுக்கப்புறம் வேறு எதுவும் இங்கே இடம் இல்லை, எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்னன்றதை அடுத்த கண்டென்ட் நான் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டேக் கேர், பாய் பாய்.